ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை என்னால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணீங்க, ஹோல் ஹார்ட்டடா பிலீவ் பண்ணீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். அது என் லைஃப்ல நான் பார்த்திருக்கேன். சில பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும், நாளைக்கு சில பேருக்கு உங்களுக்கு பிடிக்காது. மத்தவங்க நம்மளை பத்தி எப்படி யோசிக்கிறாங்க, நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால ஒரு வாழ்க்கை கரெக்டா வாழ முடியாது. அவங்கள உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்கள பத்தி ஒரு 2 வார்த்தை நல்லதா எழுதுங்க, இல்ல ஏதாவது பேசுங்க. பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்களேன். உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, அதை என்னைக்கும் மறக்காதீங்க. தோல்வி பயம் துரத்தும், திரும்பி பார்க்காதீங்க. போதும்னு மனசு சொல்லும், வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேடினாதான் கிடைக்கும், தட்டினாதான் திறக்கும். உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க. வாழ்க்கையில எதுவுமே இல்லாட்டியும் தெம்போட நிக்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. எல்லாமே இருந்துகிட்டு நிக்கிறதுக்கு பேர் தன்னம்பிக்கை கிடையாது. எதுவும் இல்லாட்டி நிக்கணும், ஆள் அம்பு ஆயுதம் எதுவும் இல்லாட்டி நிக்கணும், தனிச்சு நிக்கணும், பயப்படாம நிக்கணும். அதுதான் நம்பிக்கை. நான் இருக்கேன் எனக்கு தோணும். இவ்வளவு பேர் எனக்கு இருக்காங்க, அதெல்லாம் வேண்டியே வேண்டாம். நான் இருக்கேன், நானே என்ன சப்போர்ட் பண்ணேன். நாமளை சப்போர்ட் பண்ணலனா எவன் நம்மளை சப்போர்ட் பண்ணுவான்? உனக்கு என்னப்பா எப்பயுமே சந்தோஷமா இருக்க, ஜாலியா இருக்க, அப்படி என்னதான் உன் லைஃப்ல கஷ்டம் சொல்லு, உட்காந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, சொல்லிருப்பாங்க. சரிங்களா? யாருங்க சொன்னா எங்க லைஃப்ல சோகமே இல்ல, சந்தோஷமாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா? நாங்க எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு விஷயம் நாங்க சோகமா தான் இருக்கோம். நாங்க சிரிச்சா மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். காரணம் எங்கேயோ யாரையோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நம்பி சொல்லிட்டு வரோம். ஏன்பா எனக்கு இவ்வளவு கஷ்டம்பா, நான் இப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்றீங்க? நீ பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு என்ன பத்தி ஏதோ ஒரு ஞாபகம் வரல, அப்புறம் எதுக்கு செத்து போய் எல்லா ஞாபகத்தையும் மொத்தமா அழிக்கிற? அதுக்கு பதிலா உயிரோட இருந்து லைஃப் ஃபுல்லா ஒவ்வொன்னா நினைச்சு சந்தோஷப்படலாமே. நான் இல்லாமையா? நீ பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு என்ன பத்தி ஏதோ ஒரு ஞாபகம் வரல, அப்புறம் எதுக்கு செத்து போய் எல்லா ஞாபகத்தையும் மொத்தமா அழிக்கிற? அதுக்கு பதிலா உயிரோட இருந்து லைஃப் ஃபுல்லா ஒவ்வொன்னா நினைச்சு சந்தோஷப்படலாமே. நான் இல்லாமையா? நீ பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு என்ன பத்தி ஏதோ ஒரு ஞாபகம் வரல, அப்புறம் எதுக்கு செத்து போய் எல்லா ஞாபகத்தையும் மொத்தமா அழிக்கிற? அதுக்கு பதிலா உயிரோட இருந்து லைஃப் ஃபுல்லா ஒவ்வொன்னா நினைச்சு சந்தோஷப்படலாமே. நான் இல்லாமையா? நீ பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு என்ன பத்தி ஏதோ ஒரு ஞாபகம் வரல, அப்புறம் எதுக்கு செத்து போய் எல்லா ஞாபகத்தையும் மொத்தமா அழிக்கிற? அதுக்கு பதிலா உயிரோட இருந்து லைஃப் ஃபுல்லா ஒவ்வொன்னா நினைச்சு சந்தோஷப்படலாமே. நான் இல்லாமையா? நீ பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு என்ன பத்தி ஏதோ ஒரு ஞாபகம் வரல, அப்புறம் எதுக்கு செத்து போய் எல்லா ஞாபகத்தையும் மொத்தமா அழிக்கிற? அதுக்கு பதிலா உயிரோட இருந்து லைஃப் ஃபுல்லா ஒவ்வொன்னா நினைச்சு சந்தோஷப்படலாமே. நான் இல்லாமையா? நீ பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு என்ன பத்தி ஏதோ ஒரு ஞாபகம் வரல, அப்புறம் எதுக்கு செத்து போய் எல்லா ஞாபகத்தையும் மொத்தமா அழிக்கிற? அதுக்கு பதிலா உயிரோட இருந்து லைஃப் ஃபுல்லா ஒவ்வொன்னா நினைச்சு சந்தோஷப்படலாமே. நான் இல்லாமையா? நீ பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு என்ன பத்தி ஏதோ ஒரு ஞாபகம் வரல, அப்புறம் எதுக்கு செத்து போய் எல்லா ஞாபகத்தையும் மொத்தமா அழிக்கிற? அதுக்கு பதிலா உயிரோட இருந்து லைஃப் ஃபுல்லா ஒவ்வொன்னா நினைச்சு சந்தோஷப்படலாமே. நான் இல்லாமையா? நீ பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு என்ன பத்தி ஏதோ ஒரு ஞாபகம் வரல, அப்புறம் எதுக்கு செத்து போய் எல்லா ஞாபகத்தையும் மொத்தமா அழிக்கிற? அதுக்கு பதிலா உயிரோட இருந்து லைஃப் ஃபுல்லா ஒவ்வொன்னா நினைச்சு சந்தோஷப்படலாமே. நான் இல்லாமையா? நீ பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு என்ன பத்தி ஏதோ ஒரு ஞாபகம் வரல, அப்புறம் எதுக்கு செத்து போய் எல்லா ஞாபகத்தையும் மொத்தமா அழிக்கிற? அதுக்கு பதிலா உயிரோட இருந்து லைஃப் ஃபுல்லா ஒவ்வொன்னா நினைச்சு சந்தோஷப்படலாமே. எனக்கு
பெருசா எதுவும் தெரியாது, நான் நல்லா படிக்கல, பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் கிடையாது, நிறைய அடிபட்டிருக்கேன், நிறைய அவமானப்பட்டிருக்கேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது, நம்மள நாம நம்புறதை தவிர இங்க வேற வழியே கிடையாதுன்றது. சோ நீங்க உங்களை நம்புங்க, வேற எவன் பேச்சையும் கேட்காதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க.